சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கேம் நம்பர் 13 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சமமாக இருக்கக்கூடிய புள்ளிகளுடன் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் 2 ஆட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த ஆட்டத்துக்குள்ளே வந்து ஒயிட்டோட தன்னுடைய கடைசி சான்ஸை ட்ரை பண்ண போகிறாரு. ஏன்னா நாளைக்கு வந்து அதாவது இன்றைக்கி பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாரு. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத குயிக்காக பார்க்கலாம். ஸோ கேம் வந்து E4 அதாவது E4 லைன் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுறாரு. அதாவது இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நம்ம ஓப்பனிங்லேருந்து ஏதாவது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எதிர்பார்த்த போலே வந்து பார்த்திங்கன்னா டிங்லரன் வந்து E6 விளையாடுறாரு, த ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ். ஸோ D4, D5, நைட் C3, அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஸ்டெயினிஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. நைட் FD7, அதுக்கப்புறம் நைட் CE2. ஸோ போன கேமில் இந்த பொசிஷனில் வந்து நைட் FD7 போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பானை F4க்கு புஷ் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக இந்த நம்ம டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து மெயின் மூவும் கூட. பட் இங்கே நைட் CE2 செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் மூவ் வந்து சூஸ் பண்ணுறாரு. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா C5 உடனே வந்து C3 மூலிமா மீட் பண்ணுறது தான் ஐடியா. ஸோ நைட் C6 டெவலப் பண்ணுறாரு டிங்லரன். அதுக்கப்புறம் A3க்கு அப்புறம் பிஷப் E7 பார்க்குறோம். அண்ட் இந்த பொசிஷனில் இமீடியட்டாக F6 வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டெயினிஸ் வேரியேஷன் பொறுத்தவரைக்கும் F6 வந்து ரொம்ப மெயின் மூவ் மாதிரி தெரியும். ஆனால் நைட் F4 வந்ததுக்கப்புறம் E6 இருக்கக்கூடிய பானையும் டார்கெட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு H5ல குயின் செக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இது ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக C×D4க்கு அப்புறம் இது பிளாக்குக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு மூவாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா நைட் E6 அல்லது நீங்கள் டேரெக்டாக குயின் H5 செக் கொடுத்தாலுமே கிங் E7 நைட்டால் திரும்ப செக் கொடுக்கலாம் 4க்குன்னு நினைப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு விஷயந்தான். ஸோ பிஷப் E7 அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா F6 நான் சொல்லியிருந்தேன். அதே போல் இன்னொரு ஆப்ஷன் வந்து பான் டு C4 பொசிஷனை க்ளோஸ் பண்ணி விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து லாங் டைமாக ஒரு 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 லாங் என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேட்டில்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் ஆகும் இந்த கேமை வந்து நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடில் அட்டாக் பண்ணுறதும் டிங்லரன் வந்து குயின் சைடில் அட்டாக் பண்ணுறதும் நம்ம வந்து ஒரு காமனாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். பட் கேமில் வந்து சிம்பிளாக நான் பிஷப் டெவலப் பண்ணுறேன். ஆனால் இந்த மூவ் வந்து விளையாடுறதுக்கு அவர் ஒரு 7 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டாரு. பட் பிஷப் E3க்கு அப்புறம் அவர் அடுத்த மூவ் விளையாடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம், அதாவது 2 மூவ் பிஷப் E6 பிஷப் E7ம் அந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணுறதுக்கு அவர் ரெண்டுத்தையும் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிட்டார். கிட்டத்தட்ட 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டார். ஸோ பிஷப் E3 அதே போல் இங்கே B4 விளையாடலாமா? ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலாக குயின் B6 வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ட்ரை பண்ணோம். பட் இங்கே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா C×D4 B5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம B பானை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குது இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். பட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஷப் E3 தான் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான வருமோ. ஏன்னா இது எல்லாமே ப்ரிப்பேர்டாக வந்து ஆடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நிறையா இன்சைட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அந்த டைம் இன்சைட்டை பற்றி பார்க்கும்போது நைட் B6 வந்து விளையாடுறாரு. நைட் B6க்கு அப்புறம் நைட் F4. ஸோ இங்கே 55 நிமிஷம் கேட்டால் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா 55 செகண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இந்த நிலையில் 8வது மூவில். நைட் B6க்கு அப்புறம் நைட் F4. இந்த டென்ஷனை நம்ம ரிலீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் நைட் C4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் அது தேவையில்லாத மூவாக இருக்கும். நைட் F4 அதுக்கப்புறம் C×D4 அதுக்கப்புறம் நைட் C4 வராங்க. ஸோ இந்த இடத்துல பிஷப் D7 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பிளாக் வந்து டெவலப் பண்ணலாம் இன்கேஸ் டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா. ஏன்னா கம்ப்யூட்டர் தான் வந்து ரொம்ப விரும்புது. எக்ஸாம்பிள் பிஷப் D3 அண்ட் தென் கேம் கோஸ் ஆன். இது என்னென்னா இங்கே நம்ம வந்து ஒரு டெம்போ வந்து பிஷப்பை மூவ் பண்ண வைக்கிறோம். இந்த லைட் ஸ்கோர் பிஷப் வந்து ஒரு தடவை வந்து மூவ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப்சர் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் டைமிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த டெம்போவை நம்ம ஒரு பீஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த மூவ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 10வது மூவ். ஆனால் இந்த கேமில் இந்த பிஷப் டெவலப் ஆன மூவை பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப லேட்டாக தான் டெவலப் ஆகிருக்கும். ஸோ நைட் C4 டேரெக்டாக வைக்கிறதுனால இங்கே குகேஷ் வந்து டேரெக்டாக கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணிவிட்டு சில லாங் டேர்ம் ப்ராப்ளம் வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறாரு அவருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடில் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம நினைக்கிறத விட. நம்ம ஒரு ஃபியூ வேரியேஷன்ஸ் நம்ம செக் பண்ணுவோம் இதை புரிய வைக்கிறதுக்கு. கேமில் வந்து நைட் GE2 வந்து விளையாடுறாரு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடானு சொல்கிறத விட ரொம்ப அக்ரெசிவான வேரியேஷன் குயின் G4. இதுதான் வந்து டாப் மூவ். இது நடந்திருந்தா அப்படின்னா குயின் A5 செக்கு, பிஷப் D2, குயின் B6. இப்போ நம்ம 2 ஸ்பாட்டையும் நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குயின் G7, ரூக் F8, நைட் GE2, நைட் D4, நைட் D4 ரொம்ப அக்ரெசிவான லைன். பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கியாகவும் இருக்கும். பட் குயின் G4 வந்து அவர் ட்ரை பண்ணலை. ஸோ நைட் GE2 போகிறாரு, பான் B5. ஸோ குயின் சைட் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த நைட் C4 பிஷப் C4 ஆடினதுனால குயின் சைட் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ 2 பேரும் கேன்சல் பண்ணிடுறாங்க. நைட் C3 டெவலப் பண்ணி B பானை ப்ரெஷர் பண்ணுறாரு. அதே நேரத்தில்
இங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு பவர் வந்து இங்கே பில்டப் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ 3 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு குயினோட சேர்த்து இன்டெரக்டாக. ஸோ ஆக மொத்தத்தில் D5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர் ஃபியூச்சரில் தான் இருக்குது. ஸோ ரூக் டு B8 விளையாடுறாரு. ஃபஸ்ட்டு B5 இஸ் ஹேங்கிங். ஸோ நைட் H5 இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பிளாக் வந்து கேர்ஃபுல்லாக விளையாடணும். இதுதான் வந்து ஆல்ரெடி கிரிட்டிக்கல் மொமெண்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லலாம் மிடில் கேமில். ஏன் அப்படின்னா நைட் H5க்கு அப்புறம் நம்ம இங்கே கேமில் வந்து பார்த்திங்கன்னா F5 விளையாடுறோம். ஆல்மோஸ்ட் கேமை ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மூவ் இந்த F5 மூவ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம டெம்டிங்காக இருக்கக்கூடிய மூவ்ஸ் சிலதெல்லாம் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் G6 வந்து பார்த்திங்கன்னா குயின் G4 அலோவ் பண்ணும். இது நம்ம ஏற்கனவே லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்த வேரியேஷன் தான். கிங் H8 மூவ் பண்ணிங்க அப்படின்னா நைட் F6, பிஷப் F6, E into F6, குயின் F6, பிஷப் H6. இது ஒன்றும் பிரபாதமாக ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு லைட் ஸ்கொயரை நம்ம வீக்னஸாக க்ரியேட் பண்ணி லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண வச்சு நம்ம கிங்கை வந்து டார்க் ஸ்கொயரில் இருக்கிறதுனால லைட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்கேன், டார்க் ஸ்கொயரில் வீக்கன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ண போகிறோம். இது வந்து லாங் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இஸ் வின்னிங் த பொசிஷன் சொல்லலாம். அதே போல் இன்னொரு ஆப்ஷன் சும்மா எதாவது ரேண்டமும் விளையாடினா இது ஓகேவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் ஓகே இல்லை. ஏன்னா குயின் G4 ரொம்ப ஸ்ட்ராங்கு, த்ரெட்னிங் மேட் இன் 1. ஸோ G6 நைட் E4 அடுத்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா F6 வரப்போகுது. ஸோ இதுவுமே கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன் தான். இன்னொரு ஃபைனல் மூவ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுறமோ கிங் H8 கொஞ்சம் டிஃபென்சிவாக போகிறது. ஏன்னா குயின் G4 வந்ததுக்கப்புறம் நம்ம ரூக் G8 அடிக்கலாம். அதுக்கப்புறம் குயின் F3 தட் இஸ் அ ஃபோர்க் ஆன் த நைட் அண்ட் த பான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பட் இங்கே டிங்லரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக விளையாடுறாரு F5. குயின் G4 வந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை, முதல்ல நான் வந்து F5 போட்டு பொசிஷன் லாக் பண்ணுறேன் அப்படின்றாரு. பொசிஷன் லாக் பண்ணிட்டாக்கா கிங் சைடு அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அம்பசாம் பண்ணிடுறாரு. ஸோ இன்ட்டு F6. ஸோ இன்ட்டு F6 பண்ணுறதுனால கேம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவை நோக்கி பயணம் செய்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த பொசிஷனில் இருக்குது ஆக்சுவலாக. சப்போஸ் இந்த இடத்துல H3 ஆடுறோம் அப்படின்னு சொன்னால் தென் ரூக் B7 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ரூக் D7க்கோ F7க்கோ லேட்டராக ஷிஃப்ட் பண்ண முடியும். இதை நான் லைவ் ஸ்ட்ரீமிங் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்ட்டு F6 விளையாடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா பிஷப் இன்ட்டு F6 விளையாடுறாரு. நான் D4 பான் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஃபயர். ஸோ இந்த காரணத்தினால இங்கே வந்து குயினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு F3 கொண்டு வராரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். ஏன்னா ஆப்போசிட்டிங் த ரூக்குன்ற மாதிரி இருக்குது. பட் இங்கே நம்ம வெட்டியிருந்தால் என்ன ஆயிருக்கும், வெட்டினிங்க அப்படின்னா தென் நிறைய சீரீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குகேஷ்க்கு ஒரு என்ன சொல்கிறது தேவையில்லாத ஒரு லைனாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா பீஸ் இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதனால் அவர் குயின் F3 விளையாடிட்டு பானை டெம்பரரியாக சாக்ரிஃபைஸ் பண்ண பார்க்குறாரு. சப்போஸ் அந்த பானை வெட்டணும் அப்படின்னா நைட் இன்ட்டு F6, ரூக் இன்ட்டு F6. தென் இந்த இடத்துல அகெயின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் நீங்கள் குயின் G3 விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் நைட் F3 செக். உங்கள் இப்போ ஸ்ட்ரக்சரை ரூயின் பண்ணுறோம். நீங்கள் வெட்டினீங்கன்னா ரூக் G6 மூலயமா குயினை வின் பண்ணிடலாம். அல்லது நீங்கள் கிங் மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் B7. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வேலை இந்த பீஸை வெட்ட முடியாது. அப்படி வெட்டினீங்கன்னு சொன்னால் திரும்ப அதே மாதிரியான டாக்டிக்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ செக்கு, கிங் மூவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூக் G6 இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த நைட் இன்ட்டு D4 விளையாடினா பிளாக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சான்சஸ் அதிகமாக இருக்கும். பட் அவர் அந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ண விரும்பலை. ஸோ சிம்பிளாக அவர் என்ன பண்ணுறாரு, குயின் E8 போயிட்டு H5 அட்டாக் பண்ணுறாரு. அடுத்து C6ல் இருக்கக்கூடிய நைட்டுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாரு, E6க்கும் அடிஷ்னலாக பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ அதனால் ஒரு நைட்டை வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஏன்னா ரொம்ப நேரமாக எட்ஜ் ஆஃப் த போர்டில் இருக்குது. ஸோ எதுவும் நம்ம ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு அவர் ட்ரேட் பண்ணுறாரு. ட்ரேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆனால் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் அவரை ரொம்பவே பாராட்டணும். ஏன்னா இந்த குயிக்கான ஒரு நேரத்தில் நம்ம அட்டாக் வந்து இங்கே எதுவும் ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த E6 பானை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மொமெண்ட்டு. குயிக்காக என்ன பண்ணுறாரு, குயினை ட்ரா பண்ணிடுறாரு E2வில். இந்த குயின் E2வில் இருக்கும்போது E6 வந்து எக்ஸ்ரே பண்ணுறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ குயின் G6. ஸோ இப்போது பிஷப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்கிறாருன்னு பாருங்கள், F3. ஸோ F3யோட ஐடியா என்ன அப்படின்னா குயின் G6ஓட ரூக் G6 வந்துட்டு பிஷப் B7 வந்துட்டு இந்த பில்ஸ்பரி மேட் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அட்டாக்கிங் ஐடியா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால F3 போட்டு அதை ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து மூடிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டயகனலுக்கு மாற்ற போகிறாரு பாருங்கள். இதுதான் இன்ஸ்ட்ரக்டிவான மொமெண்ட் சொன்னேன். ரூக் F8 போனதுக்கப்புறம் ரூக் D1. ஃபஸ்ட்டு பிஷப்பை நம்ம வந்து வேறு டயகனலுக்கு எந்த டயகனல் மாற்ற போகிறோம் அப்படின்னா இந்த லாங் டயகனலுக்கு வந்து மாற்ற போகிறோம். அப்போ D4 வந்து வல்னரபுளாக இருக்கும். அதுக்கு முதல்ல டிஃபெண்ட் பண்ணணும். அதனால் நான் சும்மா இருக்கிற ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணி நான் டிஃபெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப D5க்கு ரீரவுட் பாருங்க அந்த நேரத்தில். ஸோ பிஷப் F4. ஸோ இங்கே பிஷப் F2 வந்து பிஷப் G3 போகிறதுக்குள்ள நேரமாகும். பட் இந்த நைட்டு மூவ் ஆனதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. ஏன்னா நைட்டு முன்னாடி ரூக்கை வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தது. பட் இங்கே ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ் பண்ணுறாரு பிஷப் F4. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாக்டிக்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ரூக் இன்ட்டு F4 ஆடும்போது இங்கே குயின் டு E5 வச்சு நம்ம ஃபோர்க் பண்ணிட முடியும் 2 ரூக்கையும். ஸோ அதனால தான் சொன்னேன் நைட் C6 இருந்தபோது அந்த ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லி. உடனே ரூக் B6 வராரு. இந்த மூவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 செகண்டில் கரெக்டாக ஒவ்வொரு செகண்ட் கேப்பில் கரெக்டாக விளையாடுறாரு. டிங்லின் வந்து எழுதுறதுக்குள்ளே இதை எழுதி என்ன சொல்கிறது வச்சு முடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ ரூக் B7, பிஷப் D6, ரூக் E8 அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறாரு. அவருடைய ஐடியா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ட்ரேட் பண்ணாமல் பீஸை வச்சுருந்துருக்கலாம். அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது வந்து ஆப்போசிட் கலர் பிஷப் அப்படிங்கிறதுனாலையும் அவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். ஸோ பிஷப் இன்ட்டு E7, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு E7, குயின் E5 சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு குயினை. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த மேஜர் பீஸ் எண்டிங்கில் வரும்போது ரொம்ப பயங்கரமான த்ரெட்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணார். ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். பெரிய என்ன சொல்கிறது ரொம்ப கேமில் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தார் குகேஷ் ஆக்சுவலாக. ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக பாராட்டணும் அவரை. ஸோ A6, அதுக்கப்புறம் பான் டு D5. ஸோ பான் டு D5 இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணதுக்கப்புறம் குயினால் கேப்சர் பண்ணிட முடியும். அதனால தான் குயின் E6. ஸோ திரும்ப குயின் ட்ரேட் பண்ணலாமா கேட்குறாரு. ஆப்வியஸ்லி பண்ண மாட்டாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ குயின் C5. குயின் C5 போனதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல ஆல்ரெடி பிரச்சனை உருவாயிடுச்சு. இந்த ரூக் வந்து D5 கண்ட்ரோல் பண்ணுறதுனாலையும் பேக் ரேங்கில் இருக்கிற பிஷப் இன்னமும் டெவலப் பண்ணல. அதாவது ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லைட் ஸ்கோர் பிஷப் வந்து வெரி பேட் பிஷப்னு சொல்லிட்டு. அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த கேம் தான். ஏன்னா இன்னமும் டெவலப் ஆகலை. ரூக் E8 பேக் ரேங்கை டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஏன் பேக் ரேங்கை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு H6ன்னு சொல்லி ஒரு ரேண்டம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு நைஸ் டாக்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பிஷப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா குயின் தான் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கு. ஸோ குயின் வந்து பார்த்திங்கன்னா குயினையும் பாதுகாக்கணும் பிஷப்பையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால ரூக் D6 வந்து ஒரு நைஸ் டாக்டிஸ். குயின் F5 போனதுக்கப்புறம் நம்ம ரூக் D8 செக் வைக்கலாம். ஸோ இங்கே நிறுத்தி குயினை மிஸ்பிளேஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் செக்கு. நீங்கள் பேக் ரேங்கில் ப்ராப்ளம் இருக்குது, கிங்கை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஷப் வந்து ட்ராப் ஆக போகுது. ஸோ அந்த காரணத்தினால ரூக் D6 டாக்டிஸ் இருக்குது. அதுக்கு நம்ம இந்த செக்கை வந்து தடுக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஷப்புக்கும் அடிஷ்னலாக அவர் சப்போர்ட் கொடுக்குறாரு. ஸோ ரூக் DE1. ஸோ இந்த நிலையில் டிங்லினுக்கு ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணலை. அப்படி ட்ரேட் பண்ணியிருந்தாலும் இதுவுமே கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஈஸியான பொசிஷன் கிடையாது. நைட்டு ஜம்ப்பு பார்த்துருப்பீங்க D6ல் எக்கச்சக்கமான ஃபோர்க்கோடு வருது. அது அப்போ ரூக் E7 ஒன்லி மூவ், தென் நைட் D6, ரூக் E5, குயின் C6 இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் பண்ணி கேமை ட்ரா பண்ணலாம். இதில் விளையாடின மூவ் எல்லாமே இந்த செக்குக்கு அப்புறம் இந்த கிங் F2க்கு அப்புறம் நம்ம விளையாடினா கிட்டத்தட்ட ஒரு 4 மூவ் எல்லாமே ஒன்லி மூவ். அது விளையாடினா மட்டும்தான் கேமை ட்ரா பண்ண முடியும். மீதி எல்லாமே ஒயிட் வின்னிங் பொசிஷன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். பட் டிங்லின் வந்து பார்த்திங்கன்னா அது போகலை. அதுக்கு பதில் குயின் F7 விளையாடுறாரு. இது ஒன்லி மூவ் ஆக்சுவலாக அவர் வெட்டியே ஆகணும். பட் குயின் F7க்கு அப்புறம் ஒரு வின்னிங் பொசிஷனை வந்து அச்சீவ் பண்ணுறாரு குகேஷ் ஆக்சுவலாக. பட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டைம் ப்ரெஷர்னால மிஸ் பண்ணுறாரு. ஆனால் இங்கே நைட் D6 வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலான மூவ். நீங்கள் யாருனாலும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை விட ஒரு பெட்டர் சாய்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் பெட்டர் சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூக் இன்ட்டு E8 செக்கு, குயின் இன்ட்டு E8, அதுக்கப்புறம் நைட் E4 வர தான் பெட்டர் சாய்ஸு. ஏன்னா குயின் வந்து தொடர்ந்து இந்த பிஷப் வந்து டார்கெட்டில் இருக்கிறதுனால. ஸோ குயின் டு D8ன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் நைட் டு D6, அப்போ ரூக் D7, அப்போ குயின் D5 செக்கு பேட்டரி ஃபார்ம் பண்ணுறோம். அதே நேரத்தில் செக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூக்கை வந்து D1க்கு வைக்க முடியும். அதே போல் கிங் வந்து மூவ் ஆகும்போது நமக்கு செக்மேட்டிங் ஐடியாஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கிங் ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கிங் H8 ஆப்வியஸ்லி போக முடியாது. ஸோ F8 வந்தாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ரூக்குக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தேவைப்படுவாங்க கிங்கை. அடுத்து குயினை வந்து F5ல செக் கொடுக்கலாம். திரும்ப G8 போனதுக்கப்புறம் E6ல் செக் கொடுக்கணும் இந்த டைம். இப்போ F8 வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரூக்கை வந்து D1க்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் இந்த பொசிஷனில் ஒரு பிரச்சனை. ஸோ ஒரு பின்னை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுடலாம் இந்த அந்த D5ல். பட் அதாவது ரூக் இன்ட்டு E8 ஆடிருந்தால் சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். பட் நவ் கேம் இஸ் ஈக்குவல். பட் இந்த ஃபோர்க்லேருந்து எப்படி தப்பிக்கிறாருன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூக் F8 மூவ் பண்ணிடுறாரு. திரும்ப 3 பீஸை ஃபோர்க் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ரூக் C7. இதுதான் ஒன்லி மூவ். ஓகேங்களா? ஸோ ஒன்லி மூவ். ஸோ குயின் E5 அண்ட் தென் குயின் F6 செக்கு. அப்புறம் கிங்கை மூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் E5. ரூக் E5க்கு அப்புறம் ரூக் E7. ரூக்கை ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் தான், வேறு வழியே கிடையாது. ஸோ ரூக் இன்ட்டு E5 அண்ட் தென் H6, அதுக்கப்புறம் குயின் C5, பிஷப் D7, நைட் E4. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் மூவ் ஆனதை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். குயின் C5க்கு அப்புறம் பிஷப் D7 38வது மூவ். ஸோ 10வது மூவில் நமக்கு ஆப்ஷன் கிடச்சது பிஷப் D7. ஸோ கிட்டத்தட்ட 28 மூவுக்கு அப்புறம் பிஷப் திரும்ப நகருது, அல்லது 38வது மூவில் நகருது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை டெவலப்பே பண்ணலை. ஸோ நைட் E4. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் குகேஷை அப்ரிஷியேட் பண்ணதோட
இந்த விதத்தில் வந்து நான் டிங்லரனையுமே ரொம்ப பாராட்டி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிஷப்போட ஸ்கோப், அதாவது அந்த பிஷப்போட பயன்பாடு இல்லாமலே அவர் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கேமை வந்து கொண்டு போயிருக்காரு. அஃப்கோர்ஸ் சில லைவ் ஸ்கொயர்ஸை அது இருந்த இடத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ணுச்சு, லைக் E6 அந்த மாதிரி. பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ குயின் F4, E7, ஃபைனலாக பிஷப்பை இன்னும் கொஞ்சம் வெளியே போயாண்டா, இங்கேயே ஏன் உட்காந்துட்டு இருக்கன்ற மாதிரி அவர் அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணோடனே ஆக்டிவான போஸ்ட் எடுக்குது. குயின் D4 வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ருக் G8, ஏன்னா மேட்டை த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ ருக் G8, H3, குயின் C1 செக் வைக்கிறாரு. கிங் F2 வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பிஷப் இன்ட்டு E4 ஆடுறாரு. ஸோ ஒரு மேஜர் பீஸ் எண்டிங்கில் ஈக்குவலாக போகிறோம். சான்சஸ் ரொம்ப கம்மி. இங்கே வந்து குயின் ட்ரேடை மும்பரமாக ஃபோர்ஸ் பண்ண பார்க்குறாரு டிங்லரன். ஆனால் இங்கே BC3 தான் ஆடுறாரு. BC3 ஆடிட்டு குயின் A3 அலோ பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் குயினெல்லாம் வெட்டினீங்க அப்படின்னா குயின் ட்ரேட் நடந்துடும். அது வந்து அவர் அவாய்ட் பண்ணி தான் BC3 ஆடுறாரு. ஸோ குயின் இன்ட்டு A3 இங்கேயுமே நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது. பட் இது ரொம்ப லென்த்தியான கேம் அப்படிங்கிறதால நான் டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ குயின் B3, அதுக்கப்புறம் ருக் E7. ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டாக அந்த மேட் த்ரெட்டுங்கிறத பார்க்க முடியும். அதனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பிளாக்குக்கு டிஃபென்சிவாக விளையாடுறது. ஸோ ருக் B7, குயின் C4, குயின் E5 தொடர்ச்சியாக நீங்கள் அவர் குயின் ட்ரேடை பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறதை பார்த்துட்டே இருக்க முடியும். பட் அவர் அதே போல் அவரும் தொடர்ச்சியாக வந்து அதை அவாய்ட் பண்ணிகிட்டே வராரு. ஸோ குயின் C6 போயிட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நீங்கள் வெட்டணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ரூக்கால வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப டேஞ்சரான ஒரு ஐடியா. ஓகே, டெஃபினட்டாக வெட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரூக்கால வெட்டும்போது பண்ண புஷ் பண்ணிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் ரூக்கை வந்து A8 கார்னரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேமை கன்டினியூ பண்ண முடியும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, குயினால் வெட்டுறாரு. பட் இந்த முறை வந்து அவர் குயின் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் நினைக்கிறேன். இந்த பொசிஷனில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வேணால் வச்சு பார்க்கலாம் நம்ம. சப்போஸ் குயின் இன்ட்டு C3, குயின் இன்ட்டு இதுனா தென் ரூக் இன்ட்டு B5 கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கல் மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் இதை வந்து நம்மளால் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ A4, சப்போஸ் நீங்கள் ரூக் A5 ஆனீங்கன்னு சொன்னால் தென் ஐ கேன் புட் த ரூக் ஆன் C8. அப்போ உங்கள் பானை டார்கெட் பண்ணுவேன். இந்த மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான் எண்டிங் தான் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில். ஸோ குயின் இன்ட்டு C3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக்கை வந்து A7, குயின் E1 செக்கு. ஏதாவது ரிப்பீட்டேஷன் கிடைக்குமா பார்க்குறாரு, ஒன்றும் கிடைக்கல. ஸோ திரும்ப வந்துடுறாரு. ஸோ இங்கே வந்துட்டு திரும்ப குயின் ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் குயினை மூவ் பண்ணணும் அப்படின்னா தென் பானுக்கு வந்து அட்டாக் இருக்காது. அப்போ அந்த பான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ஸ்டெப்பு மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது குயினோட சப்போர்ட்டில். ஸோ அந்த காரணத்தில் வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்குது. ஸோ அவர் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் ரூக்கை ஆக்டிவேட் பண்ணுறாரு ஃபைனலாக. ஸோ கிங் ரூக் இப்போ தான் வந்து கேமுக்குள்ளே இன்வால்வ் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக முன்னாடியே இன்வால்வ் ஆச்சு. பட் இருந்தாலும் பேக் ரேங்க் போய் கார்ட் பண்ணதுக்கு போயாச்சு. ரூக் E8 பார்த்துருப்பீங்க. ஸோ திரும்ப கேமுக்குள்ளே வந்துட்டாங்க. கிங் H6, H7, ரூக் B5, கிங் G6, F4, F6, கிங் F6, கிங் F3, ரூக் C2. இந்த மாதிரி சில ஷஃப்லிங் மூவ்ஸ் நடக்குது. இந்த இதில் சின்ன ஒரு ட்ரிக் பண்ணுவார். ஸோ இந்த ட்ரிக்கு தான் அது. ஒன்றும் கிடையாது. நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா உங்கள் கிங் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே வராது. அதுக்கப்புறம் ஈஸியாக விளையாட முடியும் பிளாக்னால். ஸோ அதனால் அந்த ட்ரிக்கில் மாட்டலை. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் ப்ரோக்ரஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு குகேஷும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் பண்ணி கேமை ட்ரா பண்ணிடுறாரு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அந்த விதத்தில் குகேஷை பாராட்டலாம். பட் 13வது கேமும் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸில் 14வது கேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஒன்லி 1 கேம் இஸ் ரிமைனிங். டிங்லரன் வந்து ஒயிட் ஆட போகிறாரு இந்த கேம். சப்போஸ் டிங்லரன் வின் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுப்பார். சப்போஸ் குகேஷ் வின் பண்ணார் அப்படின்னா அவர் தான் புதிய வேர்ல்டு சாம்பியனாக இருப்பார், 18வது வேர்ல்டு சாம்பியனாக. அண்ட் 3வது ஒரு விஷயமா என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த கேம் வந்து ட்ரா ஆயிடுச்சு, 14th கேம் ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரேப்பிடில் டையை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ டை பிரேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். அது நாளைக்கு வந்து நம்ம கவர் பண்ணுவோம் லைவில். இன்கேஸ் நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணுற மாதிரினா இன்றைக்கி 2:30 to 2:40 நம்ம வந்து லைவ் செஷன் வந்து வரும். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.